பகிரரை நல்வழி செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோபம் நீக்க வரம் பெற்றவா மோகம் நீக்க உதவியவா மிருகத்தால் நல்வழி காண்பித்தவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவதத்தை நிர்மூலமாக்கியவா அஞ்சாமல் நீதியை தெரிவித்தவா அபத்தமில்லாமல் பேசியவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறியதோரை ரட்சித்தவா பிறபொருள் பொருத்த பிரசங்கித்தவா தேவ பயங்களை செய்கின்றவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுக்கு பயங்கரமானவரே பசி துன்பப்படுவோர்க்கு ஆறுதலே எளியவரே சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரே ஆறுதலே மரித்தோரை உயிர்ப்பித்த மாதவரே குருடர்க்கு பார்வை கொடுத்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடர்க்கு துணி கேட்க செய்திட்டவா ஊமையர் பேச செய்திட்டவா சப்பாணி நொண்டிகள் நடத்திட்டவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணா பொருள் காண செய்தவரே கசடர் இதயத்தை
போக்கும் உத்தம செம்மறி குருவையாய் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்களை கைவண்ணி ரட்சியும். அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வாசிக்கப்படுகின்ற வார்த்தைகள் 13 முதல் 16 வரை. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நரர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களையும் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரினுடைய பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் நாளும் வளர்ந்து வருகின்ற அன்பு உள்ளங்களே, இந்த நவ நாட்களிலே நம்முடைய கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரினுடைய வாழ்வோடு உரசி பார்த்து நம்முடைய ஆன்மீக வாழ்வை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்தோணியாரின் வாழ்வை தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வை முன்னேற்றுவதற்கான பல சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலே நம்முடைய அந்தோணியாரோடு ஒப்பிட்டு பார்க்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்னவென்று பார்க்கின்ற போது, கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர் அந்தோணியார் என்ற அடிப்படையில் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக, யாரெல்லாம் நம்புறீங்க எனது பாதுகாவலர் கோடி அற்புதர் என்னோடு இருந்து என்னை நல்ல முறையிலே வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். என்னது சிலுவைப்பட்டி கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் என்னோடு இருக்கிறார், என்னை நல்ல முறையிலே வழி நடத்துகிறார். எல்லாரும் நல்லா தூக்குறீங்களா? ஆமா, சந்தோஷம் பண்ண. அப்போ அதே உயர்த்திய கையோடு ஆண்டவருக்கு புகழ் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கே புகழ், மரியே வாழ்க. ஓகே, சூப்பர். அப்போ இதே மகிழ்ச்சி உங்களோடு என்றும் இருக்க நானும் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இயேசுவோடு வாழ்பவர் என்றால் நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு நிலை வாழ்வு, ஆண்டவரோடு என்றும் இணைந்த நிலையைத்தான் இயேசுவோடு வாழ்தல் நிலை என்று சொல்லுகிறோம். இதைத்தான் யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 10 வாசிக்கிறோம். ஆடுகள் வாழ்வு பெற, அதுவும் நிறை வாழ்வு பெற நான் வந்தேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதை போல யோவான் அதிகாரம் 12 இறைவார்த்தை
50 எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தந்தையாகிய இறைவனினுடைய திருவுளம் என்னவென்றால் அனைவரும் நிறைவாழ்வு பெற வேண்டும். அப்போ நிறைவாழ்வு என்பது அந்த புனித நிலை, இயேசுவோடு வாழக்கூடிய நிலை, அனைத்தையும் கடந்து அவர் மட்டும்தான் என்று அவருக்காக ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய அந்த நிலைதான் இயேசுவோடு வாழக்கூடிய நிலை என்று பார்க்கிறோம். எனவே அந்தோனியாருடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது பாருங்கள், அவருடைய கனவு, அவருடைய ஆசை எல்லாம் என்னது, தான் ஒரு புனிதராக வாழ வேண்டும், மாற வேண்டும். அதுதான் அவருடைய ஆசை, கனவாக இருந்தது. அப்போ அவர் ஒரு புனிதரா மாறணும், இயேசுவோட மட்டும் இணையணும், என் வாழ்வு அதற்காகத்தான் பிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்த அவர் முதலாக அவர் எடுத்த ஸ்டெப் என்னன்னா பாருங்க, என்ன செய்யறாரு, பீட பூவாக மாறுகிறார், பீட சிறுவராக மாறுகிறார். என்னது, சின்ன வயசுல ஆண்டவர் பக்கத்துல ஆண்டவருக்கு சர்வ் பண்ணுவதற்கு, ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு பெரிய பாக்கியம்னா என்னது, பீடச்சிறுவரா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே முதல்ல அவருடைய ஆசை, நான் ஆண்டவரோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டும், பீடச்சிறுவனா மாறணும் என்று சின்ன வயசுலே அவர் ஆசையோடு சேர்கிறார். சேர்ந்தது மட்டுமில்ல, நம்ம பீடச்சிறுவர்கள் என்ன செய்வாங்க, திருவிழா நாட்கள் எல்லாரும் இருப்பான், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல எல்லாரும் இருப்போம். ஆனால் அந்தோனியார் அப்படி அல்ல, ஒவ்வொரு திருப்பலியிலும் டெய்லி பீடச்சிறுவராக இறைவனுக்கு பணி செய்தார். எனவே அந்த ஆசை அவரை படிப்படியாக வளர்க்கிறது. எப்படி வளர்க்குது, நான் குருவாக மாறணும். அப்போ பாருங்க, 1219 தன்னுடைய 24ஆம் வயதுல அவருக்கு என்ன ஆசை வருகிறது, நான் குருவாக மாறணும். ஒரு சாதாரண மனிதர் அந்த ஒரு சாதாரண அப்பத்தில் வசீகர வார்த்தை சொல்லுகின்ற பொழுது எங்கேயோ இருக்கிற இறைவன் இறங்கி வாரார, என்னோடு இணைய போறாரு, அப்படிப்பட்ட ஒப்பற்ற பாக்கியமாகிய அந்த குருத்துவத்தை நான் பெற வேண்டும் என்ற ஆசையில் என்ன செய்கிறார், குருவாக மாறுகிறார். பாருங்க, குருவா மாறிட்டாரு. ஆனால் அதிலும் அவருக்கு அதுக்கு மேல ஒரு பேராசைன்னு சொல்லுவோம்ல, என்ன ஆசை, நான் உடனே ஆண்டவரோடு இணையணும். அப்போ அவர் ஒரு டொமினிக்கன் சபை துறவி. அப்போ டொமினிக்கன் சபை துறவி என்பவர்கள் என்ன செய்வார்கள், அவங்களுடைய மடத்தில் இறைவனோடு இணைந்திருக்க ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் அவங்களுடைய பணி. ஆனால் பிரான்சிஸ்கன் சபையினுடைய பணி என்னன்னா, அவங்க என்ன செய்வாங்க, பல இடங்களுக்கு போவாங்க, நற்செய்தி அறிவிப்பாங்க. அதிலும் குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் பிரான்சிஸ்கன் துறவிகள் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு சென்றுட்டு அங்கு முஸ்லிம் மக்களுக்கு கிறிஸ்துவ அறிவிச்சு பலர் வேத சாட்சியாக, மறை சாட்சியாக மரித்தார்கள். உடனே அந்தோனியாரினுடைய ஆசை பாருங்க, உடனே ஆண்டவரோடு இணைஞ்சிடணும். அதுக்கு ஒரே வழி என்னது, நான் மறை சாட்சியாக மரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்ப என்ன செய்கிறார் பாருங்கள், சரியாக 1220 பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்கிறார். ஆனால் அவர் நினைத்தபடி உடனடியாக மறைசாட்சியாக மரித்து இறைவனிடம் செல்ல முடியவில்லை. ஆனால் என்ன இறைவன் அவர் வழியாக செய்ய நினைத்தார் என்றால், இப்பொழுது நீ மட்டும் என்னோடு இணைந்திருக்கிறாய், அது மட்டும் போதாது, பல எத்தனையோ மக்களும் கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், அந்த புனிதர்களாக மாறணும், அதற்கு நீ துணை செய்ய வேண்டும் என்று இயேசு அவருக்கென்று ஒரு பாதையை ஏற்படுத்தி அவரை அழைக்கிறார். அவன் பார்க்குறோம், அதுதான் நடந்த நிகழ்வு. 1221 பிரான்சிஸ்கன் சபை, டொமினிக்கன் சபை, 2 சபையை குருமானவர்கள், அதாவது திருத்தொண்டர்கள், அவங்களுக்காக வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதிலே மறைக்குறை ஆற்ற வேண்டிய குரு வரல. அவன் பாருங்க, நம்முடைய அந்தோனியாருக்கு கொடுக்கப்படுகிறது, அவர் ஆற்றுகிறார் மறையுரை. அதை பார்த்து எத்தனையோ பேர் அப்படியே இவர்தான் உண்மையான புனிதர், இவர் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் சுண்டி இழுக்குது, இவர் வழியாக நான் உண்மையான கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறேன் என்று நம்பினார்கள். அதனுடைய உச்சக்கட்டமாக பிரான்சிஸ்கன் சபையின் தலைவராக இருந்த பிரான்சிஸ் அசிசியார் சொன்ன வார்த்தை,
என்னுடைய சபையில உயிருள்ள மறைப்போதகர் ஒருவர் தோன்றி இருக்கிறார் என்று அவர் சொன்னாராம். அந்த மறையுரைய கேட்டுட்டு. எனவே பாருங்கள், அப்ப இந்த அளவுக்கு தான் மட்டும் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் போதாது, மற்றவர்களும் இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு புதிய அழைப்பை அந்தோனியார் பெறுகிறார். அதனுடைய படிநிலையாக முதலாவதாக என்ன செய்கிறார்? குருமானவர்களுக்கு, அதாவது எத்தனையோ மக்களுக்கு கிறிஸ்துவை எடுத்துரைக்கக்கூடிய அந்த குருக்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும், வாழணும். அப்பந்தான் மற்றவர்களை கிறிஸ்துவோடு கொண்டு வர முடியும், அந்த புனித நிலையை அவர்கள் அடைவதற்கு வழி செய்ய முடியும் என்று உணர்ந்த நம்முடைய கோடி அற்புதர் முதல்ல இறை வல்லுநராக அந்த குருமானவர்களுக்கு போதிக்கிறாரு. அதுக்கு பிறகு சிறப்பாக ஒரு பட்டம் அவருக்கு கொடுக்கப்படுது. எதுனா தப்பறைகளின் சம்பட்டி அப்படின்னு வாசிக்கிறோம். அதான் அன்றைய காலகட்டத்தில் பிரான்சிஸ்கன் சபையில் அந்த தப்பறைக்கு எதிர்த்து பேசக்கூடிய போதிக்கக்கூடிய மனிதர்கள் குருக்கள் இல்லை. ஒன்லி டொமினிக்கன் சபையில் தான் இருந்தாங்க. ஆனால் முதலாக நம்முடைய கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாரை பிரான்சிஸ்கன் சபை தேர்ந்தெடுத்து அவரை அனுப்புது. திருச்சபைக்கு, விசுவாசத்திற்கு, கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கிற மக்களையும் கிறிஸ்துவ அறியணும், கிறிஸ்து தான் உண்மை தெய்வம், கிறிஸ்துவோடு வாழணும் என்று நினைத்த அந்த பிரான்சிஸ்கன் சபை தலைவர்கள் என்ன செய்கிறாரு? நம்முடைய கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார் வழியாக பாருங்க, எத்தனையோ மக்களை, பிரிந்தவர்களை கிறிஸ்துவோடு இணைத்தார் என்பதை பார்க்கிறோம். இதனுடைய உச்ச கட்டமாக வாழுகின்ற பொழுதே அவருடைய பணியை சிறப்பாக செய்ததனால் குழந்தை இயேசுவையே நம்முடைய கோடி அற்புதர் கையிலே ஏந்தக்கூடிய பாக்கியம் பெற்றார். அதனுடைய நிறைவாக பார்க்கிறோம். அவர் ஆசைப்பட்டது, நான் இயேசுவை கையில் ஏந்திட்டேன், இயேசுவோடு இணையணும், இயேசுவோடு வாழணும் அப்படின்னு கனவோடு வாழ்ந்த நம்முடைய கோடி அற்புதர் கடைசியா 1231 சரியா ஜூன் 13 இறப்பதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை, நான் என்னுடைய வான் வீட்டுக்கு செல்கிறேன். அப்போ பாருங்க, அவருடைய ஒரே ஆசை என்னதுதான்? இது அவருடைய வீடு அல்ல, மண்ணுலகம், விண்ணுலகம் தான் அவருடைய சொந்தமான வீடு. அதுக்குத்தான் எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்காக நான் தயாரித்தேன். முதல்ல ஒரு சாதாரண பீட சிறுவனாக, குருவாக, இறையியல் வல்லுநராக, அப்படியே தப்பறையை போதிக்கக்கூடிய, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இயேசுவை கையிலேந்து இறுதியாக அவரோடு இணையக்கூடிய அந்த பாக்கியமாகிய புனிதராக மாறக்கூடிய அந்த ஒப்பற்ற நிலையை அடைந்தார் என்பதை பார்க்கிறோம் அவருடைய இறப்புக்கு பின்னால். எனவே இன்றைய நாளில் நம்ம சிந்திக்கணும், நம்முடைய கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார் அவருடைய வாழ்வே, கனவே முழுவதும் ஒரு புனிதராக வாழணும், கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர், வாழ வேண்டும் என்று வாழ்வை அர்ப்பணித்தவர். எனவே இன்றைய நாளில் நம்ம இரண்டாவதாக சிந்திக்க வேண்டியது, கிறிஸ்துவோடு வாழ்ந்த நம்முடைய கோடி அற்புதர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்ட பல நலன்களினால், பல பண்புகளினால் தான் புனிதராக மாறினார். எனவே அவரை பின்பற்றுகிற நாமும் இயேசுவிடமிருந்து, நம்முடைய கோடி அற்புதரிடமிருந்து கடைபிடித்தால், பின்பற்றினால் நம்மளும் அந்த புனித நிலைக்கு அடைய முடியும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது முதல்ல என்ன நினைக்கணும் அப்படின்னா, பாருங்கள், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 5 முதல் 10 அந்த பகுதியை எடுத்து வாசித்து பாருங்க. அழகா நமக்கு தெரியும், அவர் இறை மகனாக இருந்தாலும் கூட அதை பற்றி பிடித்து கொண்டில்லாமல் தன்னையே தாழ்த்தி மனிதனாக அவதரித்து சிலுவையிலே மரித்து நம்மை மீட்டார் என்று பார்க்கிறோம். இப்போ இது எதை குறிக்கிறது என்றால், இறைவனாக இருந்தாலும் கூட அவர் ஒரு தாழ்த்தி ஒரு சாதாரண மனிதனாக வந்ததால் தான் நாம் மீட்பு பெற்றோம். எனவே முதல்ல அந்தோனியார் சொல்லுகிறார், இயேசுவோடு இருக்கணும், இயேசுவை நீ பிரதிபலிக்கணும், இயேசுவோடு வாழணும் அப்படின்னா தாழ்ச்சி இருக்கணும். யார்கிட்ட தாழ்ச்சி இருக்குதோ அங்கு இறைவனால் செயல்பட முடியும். நான் என்ற அகந்தையில, நான் என்ற அறிவில,
பணபலம் இருக்குது என்கின்ற ஒரு மனநிலையோடு வாழக்கூடிய மனிதர்களிலே இறைவன் செயல்பட முடியாது. இதான் பார்க்கிறோம். நம்முடைய அந்தோனியாருடைய வாழ்வு தெரியும். அவர் பெரிய பணக்காரர், இறையியல் படித்தவர், பல புதுமைகள் சின்ன பையனா இருக்கும் போதே செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர். அப்படிப்பட்டவரை அந்த சபையில் உள்ள சில தலைவர்கள் என்ன செய்யறாங்க, சமையல் அறையில சோறு பொங்க அனுப்புறாங்க. சில நேரம் அவர் வருகின்ற பொழுது என்ன செய்வார்களாம், அந்த அழுக்கு தண்ணியை கூட அவர் மேலே ஊற்றிருக்காங்களாம். சில நேரங்களே பார்க்கிறோம், அவர் இறக்க போறாரு, அவர் இறந்துட்டார்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அவர் புகழ் பரவிரும் அப்படின்னு நினைச்ச அவரோடு வாழ்ந்த பிற சபையை சேர்ந்த அந்த தலைவர்கள் என்ன செய்யறாங்க, அவருடைய இறப்பை கூட மறைக்கணும்னு நினைச்சாங்க. இப்படி பல விதமான கஷ்டங்களை தன்னோடு வாழ்ந்த சபை உறுப்பினர்களால் பெற்றாலும் கூட தாழ்ச்சியோடு அவங்க நமக்கு சீனியர், அவங்க நமக்கு மேலே உள்ளவர்கள் என்று தன்னை தாழ்த்தி ஏற்றுக்கொண்ட அந்த கோடி அற்புதர் எத்தனையோ புதுமைகளை செய்ய முடிந்தது என்பதை பார்க்கிறோம். எனவே முதல்ல நினைக்கணும், நம்முடைய வாழ்வு நம்முடைய கோடி அற்புதரை போல உயர வேண்டும். அந்த புனிதத்தை அடையினா என்ன செய்ய வேண்டும், நீங்க தாழ்த்தணும். அதுதான் வாசிக்கிறோம் யாக்கோபுக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 4 இறைவார்த்தை 10, இறைவன் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்த்தணும். இதே போல பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம், குழந்தைகளுக்கு ஞானிகளுக்கு மறைச்சிட்டு ஒரு சாதாரண குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கு இறைவன் வெளிப்படுத்தினார் என்றால், அறிவோடு ஞானத்தோடு வல்லமையோடு நிற்கிறவங்களுக்கு மத்தியில் இறைவனுடைய ஞானம் செயல்பட முடியாது. தாழ்ச்சியோட பணிகிற உள்ளத்துல தான் இறைவனால் இயங்க முடியும். இதை போலத்தான் இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில இறைவன் மாட்சி அடைகிறார் என்று விவிலியம் சொல்கிறது. எனவே முதல்ல நினைக்கணும், நம் கோடி அற்புதர் புனித நிலையை அடைந்தார் என்றால் அவரில் இறைவன் செயல்பட அவருடைய உள்ளம் தாழ்ச்சியாக இருந்தது. அதான் தாழ்ச்சி என்பதற்கு ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தாழ்ச்சினா? நம்ம நிறைய பேர் சிபிஎஸ்சியில் படிக்கிறோம், மெட்ரிகுலேஷனில் படிக்கிறோம், ஐசிஐசி போர்டில் படிக்கிறோம், ஆங்கிலோ இந்தியனில் படிக்கிறீங்க. சாதாரண வார்த்தை தாழ்ச்சி, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வாய்ப்பில்லை ராஜாவா? தாழ்ச்சியை ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமிலிட்டி. அவன் பாருங்க, அந்த ஹியூமிலிட்டி அப்படின்னா அதனுடைய மூளை சொல் அப்படின்னா ஹூம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரீக் வார்த்தையிலிருந்து வருகிறதா. அதனுடைய பொருள் மண் ஒன்றும் இல்லாமை. எனவே எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை ஒன்றுமில்லாதவனாக நினைக்க அவனுக்கு வளர்ச்சி, அவனுள் இறை ஞானம் இருக்கிறது, அவனுள் இறைவன் செயல்பட முடிகிறது, அவனால் பல மாட்சியை இந்த உலகத்தில் செய்ய முடியும். நம்முடைய அந்தோனியாரை போல முதல்ல. ரெண்டாவது பாருங்க, நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே காலையிலும் மாலையிலும் ஜெபித்தார் என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். இதே போல அந்தோனியாருடைய வாழ்வும் எப்படி இருந்தது என்றால், ஜெபத்தில் அவர் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார் என்றால், காலையில் முதலில் நற்கருணை ஆண்டவரை சந்தித்து அவரிடம் வணக்கம் செலுத்திவிட்டு திருப்பலி செலுத்தி விட்டுத்தான், நிறைவேற்றி விட்டுதான் என்ன செய்வார், தன்னுடைய பணியை தொடங்குகிறார். இப்போல எங்கெல்லாமோ அவருடைய மறையுரையை போதிக்க சென்றாலும் கூட பல நேரங்களில் சாப்பிட்றது கிடையாது, உறங்குறது கிடையாது. இருந்தாலும் கூட தன்னுடைய அறைக்கு வந்துட்டாரு அப்படின்னா அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபிக்காமல் அவர் உறங்குவதில்லை. அதை பார்த்து தான் குழந்தை இயேசுவே இறங்கினார் என்பதை பார்க்கிறோம். எனவே இரண்டாவது, இறைவனோடு வாழக்கூடியவர்கள் எப்பொழுதும் ஜெபிப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. பெரும்பாலானவர்களினுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஒரு பேரம் பேசுவதாக தான் இருக்குது ஆண்டவர்கிட்ட. எப்படி, ஆண்டவரே எனக்கு மட்டும் இன்னைக்கு 10th இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் என்ன செய்வேன், கும்பிடு சார் போடுவேன், இல்லைன்னா எங்கள் அப்பாட்ட சொல்லி அசனம் வைப்பேன், இல்லைன்னா இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு வந்து மாதாவுக்கு நன்றி செலுத்துவேன் என்று பெரும்பாலும் நம்ம இறைவனிடம் பேரம் பேசக்கூடிய ஜபமாக இருக்குது. இல்லைன்னா சிலர் இருக்கிறோம், என்ன செய்கிறோம், போயிட்டு அல்லேலூயா ஆமேன் ஆண்டவரே எங்கள் மேல் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஜப போதையிலே வாழக்கூடிய மனிதர்கள் நிறைய இருக்கிறோம்.
எப்படின்னா தண்ணி அடிச்சா மறந்த நிலையை போல ஜபத்துல தன்னை மறக்கக்கூடிய மனிதர்களாக சில குரூப் மாறிக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஜபத்தை நம்முடைய அந்தோனியார் செய்யல. அந்தோனியார் இறைவனோடு உரையாடினார், பேசினார். அதுதான் ஜபம். எனவே எந்த அளவுக்கு நான் நேரத்தை ஒதுக்கி இறைவனோடு ஒரு மனிதரை போல பேசுகிறேன் என்று எந்த உள்ள நினைக்குதோ அவர்கள் வழியாக கண்டிப்பாக மாட்சிமை இந்த உலகத்தில் அந்தோனியாரை போல நடக்கும் என்பது இரண்டாவது நினைக்கணும். கடைசியா அந்தோனியார் ஒரு பாவமற்றவராக வாழ்ந்தார். இதே போல தான் நம்ம இயேசு கிறிஸ்து வாசிக்கிறோம் விவிலியத்தில், பாவம் தவிர அனைத்திலும் மனிதரை போல இருந்தார். எனவே நினைத்து பாருங்கள், இறைவன் மனிதர்களாகிய நம்ம அப்படியே ரசித்து அனுபவித்து படைத்தாராம். கையால் தொட்டு தன்னையுடைய உருவம் அப்படியே பதிஞ்சு அப்படி ஏக்கத்தில் படைச்சு விவிலிய வார்த்தை சொல்லுகிறது. சாதாரண மற்ற பொருட்களெல்லாம் படைச்சிட்டு நல்லதென கண்டார் அப்படின்னு தான் வாசிக்கிறோம். ஆனால் மனிதனை படைச்சிட்டு மட்டும்தான் மிகவும் நல்லதென கண்டார் என்று விவிலியம் சொல்லுது. அப்போ தன்னை போல படைச்சிட்டான், தன்னை போல பாவம் மட்டும் இருப்பான், தன்னை போல இந்த உலகத்தில் மற்றவர்களை அன்பு செய்வான் என்ற ஏக்கத்தில் இறைவன் நம்ம படைச்சாரு. ஆனால் நம்முடைய பாவத்தால் அவருடைய ஆசையை கனவை நம்ம என்ன செஞ்சிட்டோம், சுக்கு நூறாக உடைச்சிட்டோம். எனவே எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுது இறைவனை நாம் நொறுக்குகிறோம், இறைவனை விட்டு விலகுகிறோம். நம்மில் இறைவனால் செயல்பட முடியாது, எனவே இறைவனோடு வாழ முடியாது. எனவே இன்றைய நாளிலே சற்று சிந்தித்து பார்த்து இந்த நவ நாட்களில் நான் என் அந்தோனியாரோடும் என் இயேசுவோடும் வாழ்வதற்கு இடையாக இருக்கிறேன். ஏதாவது 1-2 பாவங்களை என்னிடமிருந்து அகற்றி நான் ஒரு புனிதத்தோடு இறைவன் என்னில் செயல்பட நான் எந்த அளவுக்கு முயற்சிக்கிறேன் என்பதை இறுதியாக சிந்தித்து பார்ப்போம். எனவே அன்பு மக்களே, இன்றைய நாளிலே சற்று நம் வாழ்வை அந்தோனியாரோடு தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்தோனியார் இயேசுவோடு வாழ்ந்தார் என்றால் அவர் புனிதர். அந்த நிலையை அடைவதற்கு காரணம் அவரிடம் இந்த தாழ்ச்சி, அவரிடம் இருந்த அந்த பாவமற்ற நிலை, அவரிடம் இருந்த அந்த ஜப வாழ்வு. எனவே இதை நாம் கிறிஸ்துவை போல அந்தோனியார் போல வளப்படுத்துவோம், பெருக்குவோம். நம் வழியாகவும் இந்த மண்ணிலே பலவிதமான நல்ல காரியங்களை இறைவன் செய்து நம்மை ஒரு புனித வாழ்வு வாழ தூண்டுவார் என்பதை உள்வாங்கியவர்களாக தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கேற்போம். ஆம்.
சர்வ நன்மைகளின் பூரண பொக்கிஷமாகிய திவ்ய சேசுவே, எல்லாத்தையும் பார்க்க தேவரீரை அத்தியந்த பக்தியுடனே ஆராதிக்கிறேன். நெறிகட்ட அக்கிரமிகளால் தேவருடைய தேவாலயங்களில் செய்யப்பட்ட சகல திருட்டுகளுக்கும் பரிகாரமாக அடியேன் உம்முடைய பிரமாணிக்கமுள்ள ஊழியர் உமக்கு தோத்திரமாக செலுத்திய உதாரணமான திரவிய தன்மானங்களை பக்தியுள்ள காணிக்கைகளையும் இல்லாமல் என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமா ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவதே. சேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு தங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரே செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியிருந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஸ்திரங்கமாக விழுந்த நேசமுள்ள சேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரேர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரை இருதய நிழலில் நாங்கள் இளைப்பார செய்தருளும். தவறே எங்களில் எவனாவது உமது திரை இருதயத்தை நோக செய்திருந்தால் அவன் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவினருக்கு பலமும் விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாய் இருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவு பட்சத்தோடு நேசித்தீரே, இந்த விசாரணையுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய சேசுவே, முறைமுறையாய் மது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமேன். உம்மை விசுவசிக்கின்றேன்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு வேட்டுச் சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உம்மை பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இனி இவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்? இன்றைய காலை நாளில் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறேன். நம்முடைய திருத்தலத்திலேருந்து ஒரு மிக ஆசீர்வாதம் வைக்கப்பட்ட ஒரு நாளாக எனக்கு அமைந்தது. நிறைய பேர் வாழ்த்தினீர்கள், பாராட்டுகிறீர்கள். இன்றைய நாளில் ஜெபிக்க அழைத்தேன், நிறைய பேர் ஜெபித்திருப்பீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் மனதார என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிவர்களே, இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக நம்முடைய திருவிழாவினுடைய 8ஆம் நாள் இயேசுவோடு வாழ்பவர் புனித அந்தோனியார் என்ற தலைப்பில்
நம்முடைய தந்தை அருட்பணி விஜயன் அவர்கள் இன்றைய நாளில் மறைவுரை வழங்கியிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் தற்போது புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி என்ற பள்ளி நிலையில் தாளாளராக செயல்படக்கூடிய ஒரு தந்தை. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சொந்தக்காரர், அப்படி தானே, நிறைய பேருக்கு சொந்தக்காரராக இருப்பார். நம்முடைய பங்கியை சார்ந்த ராஜபாளையத்தினுடைய மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடியவர். அவர் ராஜபாளையத்துக்காரராக இருந்தாலும் கூட இந்த சிலுவைப்பட்டியினுடைய மீது அதிக பற்று கொண்டவர். நாங்கள் அவரை அழைப்பிதழ் கொடுத்து கிட்டத்தட்ட அந்த சிலுவைப்பட்டியினுடைய வளர்ச்சிக்காக பேசுகின்ற போது அவரிடம் வெளிப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு பற்றுறுதியோடு நம்ம ஊருடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு முன்னேற்றத்தை அவர் கனவு கண்டு வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது மிக அழகாக தெரிந்தது, புரிந்தது. இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக இயேசுவோடு வாழ்பவர் புனித அந்தோனியார் இந்த தலைப்பில் எவ்வாறு புனித அந்தோனியார் தொடக்கத்தில் ஒரு பீடச் சிறுவராக இருந்து அதன் பின் நான் குருவாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு இறுதி வரை முதலில் டொமினிக்கன் சபையில் இணைந்தார். அதன் பின்பு பிரான்சிஸ் சபையில் இருந்தார். மறை சாட்சியாக மாற ஆசைப்பட்டார். அதன் பின்பு ஒரு மறை போதகராக மாறினார். இறுதியில் தான் சாகும்போது கூட இந்த புனித நாளுக்காக காத்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இறந்தார். இது எல்லாவற்றுக்கும் காரணம் புனித அந்தோனியார் கொண்டிருந்த தாழ்ச்சி. தாழ்ச்சி என்றால் என்னிடம் ஒன்றுமில்லை, எல்லாம் கடவுளால் இயலும் என்ற ஒரு நிலையை புனித அந்தோனியார் கொண்டதால் தான் இவ்வளவு வல்லமை மிக்க ஒரு மாபெரும் புனிதராக, மக்கள் தேடும் புனிதராக மாறியிருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்ச்சியை நாம் அணிந்து கொண்டால் அந்தோனியாருடைய பிள்ளைகளாக மாற முடியும் என்ற ஒரு மாபெரும் அழைப்பை இன்றைய நாளில் கொடுத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வழங்கிய நம்முடைய தந்தை அருட்பணி விஜயன் அவர்களுக்கு நம்முடைய நன்றி சொல்லி, திருவிழா வாழ்த்தை சொல்லி ஆண்டவர் பேரால் அவரை ஆசீர்வதிப்போம். நன்றி தந்தை. இனியவர்களே, இன்றைய நாளில் திரு யாத்திரை காணிக்கையாக அமலோற்ப மாதா இளம்பெண்கள் சபையினர் ஒரு செட் சிமிலிக்குள் மெழுகுத்திரி மற்றும் தண்ணீரச கிண்ணம் காணிக்கையாக வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அமலோற்ப மாதா சபைகளுக்கு பலத்த கரங்களை தட்டி கோயிலே அதிர்ற மாதிரி தட்டுங்க, சரிங்களா? நேற்று தான் விசாரித்தேன், என்னப்பா ஆளை காணவில்லை என்று. எல்லாரும் வேலை நிமித்தமாக ஒன்று கூடவில்லை என்று கூறின அந்த வார்த்தை கேட்கும்போது நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்காக, குடும்பத்திற்காக எவ்வளவு உழைக்கிறார்கள் என்ற அந்த ஒரு சிந்தனை பார்க்கும்போது மெய் சிலித்தேன், மறந்தேன். கொஞ்சம் பங்கு தந்தைக்காக கொஞ்சம் உழைச்சிக்கினே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, நாடா மட்டும் அப்பப்போ போட்டுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஏன்னா ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு மாபெரும் ஊர் நம்முடைய ஊர். இந்த பகுதியிலேயே அதிக ஆண்டு இருப்பிடத்தை கொண்ட ஒரு ஊர். மாதா சபையினுடைய வரலாறு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாறு. இன்று எப்பா வாங்கன்னு வீடு தேறி அருட்சகோதரியும் அருட்தந்தையும் அழைத்தும் இன்று ஒன்று கூட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது அது சற்று தலைக்குனிவாக இருக்கிறது. எனவே இது மாதா சபை பிள்ளைகளுக்கு நான் சொல்லலை, வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற பெற்றோருக்கு தான் நான் சொல்றேன். எவ்வளவுத்துக்கு நீங்க ஒரு பாரம்பரியத்தை நீங்க மாத்துறீங்க பார்த்தீங்களா பெற்றோர்கள். அது சின்ன சின்ன சாக்கு பூக்கெல்லாம் சொல்லி அது சொல்றாங்க, இதில் ஒட்ட அது சொல்றாங்க, இதை சொல்றாங்கன்ட்டு. இது வெளியே வேலைக்கு போறாங்கனாலும் அங்கேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், படிக்க போனா அங்கேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இந்த மாதா சபை கட்டுப்படாம இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய சூசேப்பர் சபையும் திருக்குடும்ப சபையும் தான், இல்லையா? அப்போ நீங்க உங்களுடைய குழந்தைகளை மனமு வந்து அனுப்புங்கள். அருட்சகோதரி அவர்கள் எல்லா வீட்டையும் கதவை தட்டி ஏறி இருக்காங்க. இன்னும் ஒன்று கூட்ட முடியவில்லை என்றால் என் ஒத்துழைப்பு நல்காமல் இருக்கிறது. எனவே இந்த திருவிழா அதுக்கு ஒரு காரணகர்த்தாவாக அமைந்து வருகின்ற நாட்களில் மாதா சபையினர் ஒன்றாக இணைந்து மீண்டும் புத்துயிரோடு வீழ்கொண்டு சபை திருவிழாவை நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், சரிங்களா? நீ எப்போ சேர்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு உடனே நான் சபை திருவிழாவை உடனடியாக நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? நம்ம ஊரில் மட்டும்தான் இன்னும் சபை திருவிழா நடத்தலை. அது எப்படி சொல்ல, லைவ் வேற போய்கிட்டு இருக்கு. சரி, இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, சரிங்களா? அது ஒரு மாபெரும் தலை குனிவு. அது இது நாள் வரைக்கும் இந்த வரலாற்றில் நடந்துச்சானே தெரியல. அதனால எல்லா சபையும் ரொம்ப ஆடம்பரமாக கொண்டாடினாங்க. அந்தோனியார் சபை திருவிழா கூட மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் அமலோற்ப மாதா சபை திருவிழா நடைபெறவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய மாதாவுக்கு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலை குனிவு.
அந்த சபையில் இருக்கவங்க எல்லாருமே மாதாக்கள். அது மாதாவுக்காக நான் மாதாவாக மாறுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வர்ற ஒரு சபை. ஆனால் தயவு செய்து இந்த அமலோற்ப மாதா சபையை பூட்டி வைக்காதீர்கள், சிறையில் எடுக்காதீர்கள். வீட்டை விட்டு வெளியே அனுப்பி சபைக்கு உற்சாகப்படுத்துமாறு திருக்குடும்ப சபையும் சூசைப்பர் சபையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெற்றோர்களுக்கு தான் இந்த அழைப்பு. சரிங்களா? சரிங்களா? நம்புகிறேன், நம்புங்கள். ஜெபிச்சியும் செஞ்சுட்டேன். நல்லது உங்கள்கிட்ட இருந்து நடக்கட்டும். இன்றைய நாள் நிகழ்வு சிறப்பாக இன்றைய நாள் முழுவதும் இந்த நிகழ்வுகளை சிறப்பித்தவர்கள் புனித அந்தோணியார் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவியர்கள் பல ஆண்டு காலம் கழித்து இந்த ஆண்டில் மீண்டும் அவர்கள் இந்த திருப்பலியை சிறப்பித்திருக்காக இன்றைய நாள் முழுவதும் சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றி சொல்லி வாழ்த்தை சொல்வோம். ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். இனியவர்களே, புனித அந்தோணியா உயர்நிலைப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவானது சரியாக 8:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். அதனால தான் மிக விரைவில் முடித்திருக்கிறோம். போன நேரத்தில் 8:45 சொன்னோம். ஆனால் கொஞ்சம் நேரம் கொடுத்ததுனால இன்றைக்கி உங்களுக்கு அரை மணி நேரம் கொடுத்துருவோம். சாப்பிட்டு தயவு செஞ்சு 8:30க்கு வந்துடுங்க. ஏன்னா பள்ளி குழந்தைகள் மறுநாள் அவர்களுக்கு பள்ளி இருக்கிறது. நமது பகுதியில் மட்டும் உள்ள மக்கள் இல்லை, எல்லா பகுதியில் உள்ள மக்கள் வருகிறார்கள். எனவே குழந்தைகளுடைய உடல் நலத்தை கருதி 8:30 என்பதை முடிவெடுத்திருக்கிறோம். ஒத்துழைப்பு கொடுத்து கூடிய மட்டும் 8:20க்கெலாம் வந்துடுங்க. சரிங்களா? கூடிய மட்டும் மிக விரைவில் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நாளுக்கான நிகழ்வு. நாளை நம்முடைய திருவிழாவினுடைய 9வது நாள். நாளை நாளுக்கான சிந்தனை குழும வாழ்வின் மாதிரி புனித அந்தோணியார். காலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். அதை தலைமையேற்று மறையுரை வழங்குவர்கள் அருப்பணி லாரன்ஸ் அவர்கள், பங்குத்தந்தை புதுக்கோட்டை. நாளை 12 மணி அளவில் அருளிக்கத்துக்கு முன்பாக ஜெபமாலையும் அந்தோணியார் ஜெபங்களும் படிக்கப்படும். மாலை அருப்பணி அன்பு செல்வன் பங்குத்தந்தை கடவுளம் அவர்கள் குழுமவாதரின் மாதிரி புனித அந்தோணியார் என்கின்ற தலைப்பை மறைவுரை வழியாக நமக்கு தர இருக்கிறார்கள். நாளை நாளுக்கான அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பிக்கக்கூடியவர்கள் புனித அந்தோணியா ஆர்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவியர்கள். நேற்றைய நாளுக்கான கேள்வியும் பதிலும். கடவுளை கண்ட திருவிழை மாந்தர்கள் யார் யார்? அருட்பணியாளர்கள் கூறியதிலிருந்து உதாரணமாக கூறுக. மோசே, யோனா, சக்கேயு. கேள்வி எண் 2. எந்த பண்புகளை கொண்டு வாழ்ந்தால் நாம் கடவுளை காண முடியும்? நீ செய்வது கடவுளுக்கு எதிரான செயல், நீ அனைவரையும் கடவுளுக்கு அன்பு செய்ய வேண்டும் என்ற இல்லை, எளிமை, நேர்மை, அன்பு. சரி, அடுத்த கேள்வி கொண்டாட பதில வாசித்தேன். எளிமை, நேர்மை, அன்பு, இந்த 3 பண்புகளை கொண்டால் நாம் கடவுளை காண முடியும் என்று தந்தையவர்கள் அழைத்தார்கள். 3வது கேள்வி, அன்பு என்ற தலைப்பிற்கு புனித அந்தோணியார் பிரபு என்ற நபரிடம் கூறிய வார்த்தைகள் எவை? அதுதான் இந்த பதில். நீ செய்வது கடவுளுக்கு எதிரான செயல், நீ அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும். அவர் இதயம் இவரின் உடம்பில் இல்லை, அவர் வீட்டில் உள்ள பணப்பெட்டியில் உள்ளது. இதுதான் புனித அந்தோணியார் பிரபு என்ற நபரிடம் கூறிய வார்த்தை. இந்த மறையுரை போட்டியில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 144. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். நேற்றைய நாளை காட்டிலும் சிறப்பாக அதிக நபர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதில் சரியான பதிலை எழுதியவர்கள் 108 பேர். 36 பேர் கொஞ்சம் இந்த 3வது கேள்வியில் கொஞ்சம் தவறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 36 பேர் தவறாக எழுதியிருக்கிறார்கள். 108 பேர், கிட்டத்தட்ட 85% நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். எனவே வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதிலிருந்து தந்தையவர்கள் 3 நபரை தேர்ந்தெடுத்து இப்போது பரிசு வழங்குவார். ஏ ஆண்டனி மில்கியா, வேளாங்கண்ணி அன்பியம். ஏ சேசு பெர்னித், வேளாங்கண்ணி அன்பியம். ஆண்டனி ஃபாத்திமா, வேளாங்கண்ணி அன்பியம். அட வேளாங்கண்ணி தாயினுடைய அருள் இன்னைக்கு ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன். 3மே வேளாங்கண்ணி அன்பியம். ஆண்டனி ஃபாத்திமா, இவங்களா? நீங்களா எழுதுனீங்க? வாழ்த்துக்கள்.
இன்றைய நாளுக்கான கேள்வி எண் 1. புனித அந்தோணியார் இறப்பதற்கு முன் கூறிய வார்த்தைகள் என்ன? புனித அந்தோணியார் இறப்பதற்கு முன் கூறிய வார்த்தைகள் என்ன? கேள்வி எண் 2. நம்மிடம் எந்த எந்த குணங்கள் இருந்தால் நாம் கடவுளோடு வாழ முடியும்? நம்மிடம் எந்த எந்த குணங்கள் இருந்தால் நாம் கடவுளோடு வாழ முடியும்? கொஞ்சம் பதில ஏற்கனவே நான் நன்றி சொல்லும்போது சொல்லிட்டேன். கேள்வி எண் 3. நாம் எப்பொழுது இறைவனிடம் இருந்து விலகி வாழ்கின்றோம்? நாம் எப்போது இறைவனிடமிருந்து விலகி வாழ்கிறோம்? எழுதியாச்சா? நன்றி. அந்தோணியார் கேட்கும் 13 கற்கள் என்ற திட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் யாரும் ஆரம்பிக்காமல் இருந்தால் இன்றைய நாளிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வேதனைகள் தீர்த்திடுவாய் சிலுவை நகர் மாமுனியே, கண்ணின் மணி போல காத்திடுவாய் கவலையை நீக்கும் மாமுனியே. வேதனைகள் தீர்த்திடுவாய் சிலுவை நகர் மாமுனியே, கண்ணின் மணி போல காத்திடுவாய் கவலையை நீக்கும் மாமுனியே. போற்றி புகழ்வோம் வரமே பெறுவோம், போற்றி புகழ்வோம் வரமே பெறுவோம். தெய்வமகன் இயேசுவையே கரங்களிலே தாங்குகின்ற புதுமை செய்யும் வரமடைந்த புனிதரை போற்றி வணங்குகின்றோம். தெய்வமகன் இயேசுவையே கரங்களிலே தாங்குகின்ற புதுமை செய்யும் வரமடைந்த புனிதரை போற்றி வணங்குகின்றோம். பாரினுள்ளோர் அனைவருக்கும் நீரே தஞ்சமே, பாரினுள்ளோர் அனைவருக்கும் நீரே தஞ்சமே. போற்றி புகழ்வோம் வரமே பெறுவோம், போற்றி புகழ்வோம் வரமே பெறுவோம். இஸ்பானியா நாட்டின் மகுடமே சிலுவை நகர் புனிதரே, உந்தன் தரிசனம் காண்பது கண்பெற்ற வரவோ, உலகத்தின் இரட்சகர் உம் கரத்தில் அமர்ந்திட உந்தன் பரிசுத்த வாழ்வுதனை கண்டு கொள்ளவே இத்தனை பாக்கியம் பெற்ற அந்தோணி முனிவரே, உம்மை சிலுவை நகர் பெற்றது எம் முன்னோர் செய்த தவமோ, இத்தனை ஆண்டுகள் ஒரு நொடியும் பிசகாமல்
தாய் போல காத்து நின்றாய். கொடுந்துயர் நோய்களும் கொள்ளை நோய் அச்சமும் எம்மை விட்டு நீங்க செய்தீர். பாவம் எனும் இருள் சூழ்ந்து பரிதவிக்கும் வேளையில் உம் பரிசுத்த கரம் கொண்டு எம்மை தாங்குவாய். சத்திய திருச்சபையின் வச்சிர தூணாக எங்கள் விசுவாசம் பாதுகாப்பாய். கடலிலும் கரையிலும் ஆபத்தில் மக்களை உந்தன் துறைமுகம் கொண்டு சேர்ப்பாய். எத்தனை ஆலயங்கள் உன் பெயரில் பாரினில் அத்தனையும் சாட்சி அல்லவா. சாத்தானின் சூழ்ச்சியும் அகால மரணமும் நேராமல் மோட்சம் சேர்ப்பாய். சமுத்திர மச்சங்களும் உம் குரல் கேட்கவே கரையோரம் கூடி நிற்க உம் திருத்தலம் நாடி வரும் ஏழையடியோர்களின் கண்ணீரை பாரும் ஐயா. இம்மாபெரும் புனிதரை தந்திட்ட முன்னோர்க்கு 1000 நன்றி சொல்வோம். வாழிய வாழிய அந்தோணி முனிவரே, உம் புகழ் வாழியவே. புதுமைகள் புரிந்திடும் சிலுவை நகர் புனிதரே, உம் நல்லாசீர் தந்தருள்வாய். கருணை சரி தந்தை அந்தோணி எனும் நேசனே, கமலத்திலங்கும் அரசே. புதிய கோவில் கட்டுமான பணி சிறப்பாக நடைபெறவும் அதற்காக உதவி செய்கிற குடும்பங்களின் நலனுக்காகவும் புனித அந்தோணியாரை பார்த்து வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அமைச்சப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. உத்திரகத்தில் இருக்கிற ஆத்மங்களுக்கு ஆறுதலாக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அமைச்சப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நித்திய சதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமோ ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமோ உண்டாக கடவதே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.